வந்து என்ன பண்ணுறார், உள்ள பர்ணசாலைக்கு வர்றார். இன்னைக்கு போனீங்கன்னா 10க்கு 10 மலஞ்சலம் தெளிச்சு ஆக்கிரமிப்பில் உள்ள இருக்குது. இது பூராமே சிதம்பரம் கோர்ட்லேருந்து இன்னைக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு. நிச்சயமாக பர்ணசாலையை ஆயில்யத்தில் பெரிய முற்றோதல் பண்ணி, அது திருப்பெருந்துறையினுடைய சிதம்பரம் சொல்லக்கூடியது. நம்ம திருப்பெருந்துறையில் அள்ளியிருக்கலாம் 10 பாடல்கள் மட்டும்தான் திருப்பெருந்துறை. இது கடவுர் சித்தருங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மீண்டும் திருவாசகத்தை முற்றோதலை ஞாபகப்படுத்தது மலரும் நினைவுகள். கடவுர் சித்தருக்கு பெருமானே குருந்த மரத்தில் இருந்தார். இந்த திருவாசகம் பிறந்தது குருந்த மரத்தடியில். அதே மாதிரி திருவாசகத்தினுடைய அதை எழுதியது பர்ணசாலை ஆயில்ய நட்சத்திரம். பெருமான் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து 50 வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அங்கேதான் பெருமான் இருக்கார், ஒரு அணுவுக்குள்ள இருக்கார். இதை எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகரும் ஔவையாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நாக்கில் சரஸ்வதி இருந்து பெருமான் சொல்ல வைக்கிறார் ஒரு கருவியா. அங்கெல்லாம் படிக்கும்போது வேண்டத்தக்கது அறிவோயினி, யாரெல்லாம் அந்த இறைவனை உணர்ந்து ஒரு கருவியை அனுக்கன்னு சொல்லி அவங்க வேண்டுதற்கு முன்னாடி பெருமான் வேண்டி அவங்களை அனுப்புனாங்களாம். ஒரு நல்ல மனிதர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது பெருமானே தவக்கோலத்திலிருந்து பிரம்மன்ட்ட சொல்லுவாராம், எழுதின எழுத்தை மாற்று, இவங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பு, என்னுடைய புகழை படிப்பதற்கு இவங்களை தவிர யாருக்கு எப்பணி கொடுக்கணும், இந்த எப்பணியை கொடுத்தா அந்த பணியை செவ்வனே யாருனால நடத்தி கொடுக்க முடியும். பணம் வச்சிருக்க அம்பானியெல்லாம் நம்ம வந்து திருவாசகம் முற்றுதல் பண்ண முடியுமா? இல்லை வந்து நம்ம வந்து வீடு கட்ட முடியுமா, கோவில் கட்ட முடியுமா? என்ன பண்ண முடியும்? யாருக்கெல்லாம் பணம் இருப்பவருக்கு மனம் இருப்பதில்லை. பிச்சை எடுத்து பிக்ஷாவந்தனம் செய்து இன்னைக்கு நாயன்மார்கள் உலகத்திற்கு தெரிவித்ததுனாலதான் இன்னைக்கு சிலையா 63 நாயன்மாரை உட்காந்துருக்காங்க. இதே உண்மை. அதனால நம்ம கஷ்டம் வருது, திருவாசக தூக்குனால பெருமான சிவனை பிடிச்சதுனாலனா நமக்கும் சிவன் வந்து அங்கே இருக்காருன்னா அடியவர்களுக்கு வெறும் பானையை நம்ம தூக்கி வைப்போம். ஒரு முனிவர் வருவாராம். அந்த முனிவர் பாதையில் நடந்தபோது நிறமாச கர்ப்பிணி வந்து ஒரு தண்ணி குடத்துலேருந்து தண்ணியை தூக்குறாங்க. அப்போ தூக்கிட்டு வரும்போது அந்த முனிவர் பார்க்குறாரு, ஆகா நிறமாச கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையே சுமக்க முடியல, ஆனால் இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை சுமந்து இப்படி வர்றாளேன்னு சொல்லிச்சு. இந்த காவி வாங்கிய துறவி உலக சேமத்துக்காக லோக சுமித்தே ஜனாதன தர்மம் சொல்கிறது, லோக சுகினே பவந்துன்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறது சாந்தி பவ மந்திரத்தில். இப்படி இருக்கக்கூடிய நம்மளே கேட்கலாமான்னு சொல்லிட்டு, அம்மா குடத்தை கொடுமா, ரொம்ப அல்லாடு தள்ளாடி தூக்கிட்டு கரையேறியம்மா, கரையேற்றுவதற்கு நாங்கள் மாதிரி குருமார்கள் இருக்கான் கொடுமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, சுவாமி என் சுமையை நான் தூக்கி என் கர்மாவை கலைக்க வேண்டும், இல்லைன்னா இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். ரமணர் சொன்னது மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, சரி அப்படியாம்மா கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துண்டை எடுத்து அவர் சுற்றி தலையில் வைக்கிறார். சுருமாடு சுற்றி வைக்கிறார். இப்போ தூக்கி வைமாங்கிறார். தூக்கி தலையில் வெறும் சுருமாடு இல்லாமல் வைச்ச குடம் ஒரு சுருமாட்டின் மேலே இருக்கிறதுனால சுமை, இந்த சுமைங்கிற எனக்கு சுருமாடு வந்ததுனால சுமை தெரியலை சாமிங்கிறார். அப்போத்தான் உலகத்திலெல்லாம் சொல்வார், இப்படி போகும்போது ஒரு குருவை நாடும்போது பரமேஸ்வரன் போன்ற ஒரு குருமார்கள் சுருமாடாக நமக்கு சுமையை தாக்குவதற்காக கலைக்குவதற்காக வருவார்கள் குருமார்கள். அதனால தான் ஒரு குருவை பற்றி கொள்ள வேண்டும், குரு மூலமாக போக வேண்டும். இறைவன் எங்கே வந்தார்? குருவடி வதனில் திருவடி வைத்து திறமிது பொருளான வாடா வகையில்தான் மகிழ்ந்து கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலந்து. யாருக்கு? ஔவையாருடைய கர்மாவை கலைக்கிறதுக்கு பிள்ளையார் கோடாலியை தூக்குனாராம். அப்போ நம்ம கர்மாவை தூக்குறதுக்கு எத்தனை கோடாலி தூக்கணும்? அப்படி வந்து அவங்களே சொல்கிறாங்க. அவ்வளோ பாவப்பட்ட ஆத்மாக்கெலாம் நம்ம வந்திருக்கோம். அது கலியுகம். அதனால் எதையுமே பொருள்படாது குற்றம் பாராது நம்ம இந்த உலகத்தில் போகும்போது தன்வினை தன்னை சேரும்போது மகான்கள் அத்தனையும் தனக்கு வரவேண்டிய கர்மா அனுபவிச்சாகணும்னு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. யாரையும் கோபிக்க மாட்டாங்க. ஒரு எறும்பை ரமணர் மிதிச்சார், கொஞ்ச நேரத்தில் போய் அப்படியே எறும்பு செத்து போச்சுன்னு சொல்லி 7 சொம்பு தண்ணியை ஊற்றி எறும்புக்கு மோட்சம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எறும்புக்குள்ளில் நின்றார். அதே ரமண மகரிஷி மகான். இந்த மறுபடியும் நான் வந்து எறும்பாக பிறந்து எறும்பு நானாக இருந்து என்னை பழி வாங்கக்கூடாது, பிறவி மறுபடியும் இருக்கக்கூடாது. இந்த பிறவியை களைவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு பயணம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்திக்குரிய நூல். ஜியு போப் வர்றார், தமிழில் படிக்கிறார், தமிழை கற்றுக்கிறார். எதுக்காக? லிபினியம் என்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனையை கேட்பதற்காக ஜியு போப் உள்ளே வர்றார் இந்தியாவுக்குள்ளே வரும்போது கப்பல் பயணம் தான். அப்போ கப்பல் பயணம் வரும்போதே தமிழை கற்றுக்கிறார். தமிழை கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா அவர் இறங்கினோன்னா, தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இது மாதிரி ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்குது, டைம் பாஸ்க்கு படிச்சுக்கிட்டு வாங்கன்றாங்க. திருக்குறள் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வர்றார். படிச்சுக்கிட்டே வந்த பிறகு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவருக்கு திருவாசகம் புத்தகம் தான் கொடுக்கப்படுது. திருக்குறளை படித்தார், திருவாசகத்தையும் படித்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, சுவாமி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்
வித்தியாசம்னா இந்த வாழ்வாதாரத்துக்குரிய அறம் பொருள் இன்பம் என்ற 3 பயனை 333 குறள் முன்னாக 1330 குறளை தாங்கி அறம் பொருள் இன்பத்துக்குள் வைப்பது வாழ்வதற்கான பூமிக்குரிய வழியை கொடுப்பது திருவாசகம். ஆனால் வாழ்ந்து முடிச்சு இறைவனுடைய பயனோடு சிவபதம் அடைவதற்கான வழியை கொடுப்பது திருவாசகம்னார். அதனால் திருவாசகம்தே சிறந்தது திருக்குறளை விட அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை தேர்ந்தெடுத்தார். இது 8வது சிகாமந்திரம் சொல்றது. 8ஆம் திருமுறை அப்படிங்கிறது சிகாமந்திரம்ங்கிறது தலைக்கு மேலே வேதம் யாகத்தில் ரிக் யஜுர் சாமம் அதர்வனத்தில் சொல்லப்படுகிற அந்த வேதத்தினுடைய சாராம்சம் சிகாமந்திரம். இந்த சிகாமந்திரம்ங்கிறது உச்சந்தலையில் இருக்குது. அதனால் சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கங்கிறான். பெண்கள் எல்லாம் கை வச்சு மார்பில் வச்சு கை வணங்கி வணங்கணும். இறைவன் 12 அங்குலம் ஒரு சிவலிங்கத்தோட மேலே இருக்கார். அதே எங்களை மாதிரி சன்னியாசம் உயிரிலோ கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரணவ பொருளை திறந்து விடுவாங்க. அப்போ தலையெழுத்து மாற்றப்படும், பேர் நாமம் மாற்றப்படும். அதனால் நாங்கள் தினம் சிவ பூஜை இன்றைக்கி எந்திரிக்கும் போது காலைல 5 மணிக்கு எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்படிகலிங்கத்தில் சிவ பூஜை பண்ணி அசாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ர ரூபம் தியாயை சுத்தஸ்படிய சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சகிருதம் நாகாபரண பூஜிதம்லாம் சில மந்திரங்கள்லாம் படித்து அதை சத்தியோஜாதம் சிவனுடைய 5 முகத்துக்கு நம்மலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வெளியேறோம்னு வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி 3 கால பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சிவ பூஜை பண்ணுறதுக்கு இங்கே உயிரோடு இருக்கும்போது திறக்கிறத இதெல்லாம் தெரியலைன்னா பெருமானே வந்துடுவார் தெரியாதவர்களுக்கு. அதனால் அவ்வை பிராட்டிக்கு விநாயகர் குருவாக வந்தார். சிவனை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கின்ற அவ்வை பிராட்டிக்கே உன்னுடைய கர்மா கலையிறதுக்கு குருவை தேடினார். அதனாலதான் பெருமான் தில்லைவால் அந்தனரா வல்ல, சிவபெருமானா வல்ல, சிவனா வல்ல, பார்வதிக்கு நாயகனா வல்ல, 1008 தீட்சா நாமங்களுக்கு சிவபெருமான் எந்த ரூபத்திலையும் வல்ல, ஒரு குருவாத்தே வந்தார். மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தார். என்னை பாருன்னு சொன்னார். அறிவர்த்தர பாண்டிய மன்னன் 12,000 கோடி பொற்காசுகளை கொடுத்து விடுறார் குதிரை வாங்குவதற்காக. அரபு நாட்டு குதிரைகள் ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் குதிரைகளை வாங்குறதுக்காக கல்லாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். பிரம்மராயங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார் அவருக்கு. வேதத்திலையும் சரி படிப்புலையும் சரி சிறந்து விளங்குறார். அப்போ மாணிக்கவாசகர் கேட்டுக்கும் போது எதுக்குப்பா மதுரைக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக போகலை, வருமானத்தை தேடி போகலை, சம்பாத்தியத்தை தேடி போகலை, வளர்ந்த இளைஞனாக இருந்து வேலைக்கு போகின்ற நோக்கத்துக்கு இல்லை. தினம் நான் மதுரைக்கு போனால் இல்லை மதுரையில் தங்கினா ஆலவாய பெருமான் சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்றதுக்காக நான் போகிறேன்னு சொன்னார். அதனாலதான் மணிவாசக பெருமான ஒரு கருவி மாதிரி நந்தியினுடைய பாரம்பரியமாக நந்தியம் பகவான் தான் அவர். அப்போ இறைவன் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தை நடத்த மாட்டார். நம்ம இறைவனோட ஒன்றணும். மேல்சாமன பக்தி வைக்கக்கூடாது, 2 கலக்கணும். நம்ம வைக்கிற பக்தி உண்மையான பக்தியாக இருக்கணும், அது ஆத்மார்த்தமான பக்தியாக இருக்கணும். இங்கே இருக்க ஆத்மான சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனை நாண்ட சிந்தையை கொண்டாந்து சிவன்கிட்ட தெளிவிக்கணும். அப்போ இந்த மூளையும் இருதையும் ஒன்றாகணும். ஏன் நமக்கு மூளையிலிருந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மெஞ்ஞானம் என்ன சொல்லுது? மெஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இருதயத்திலேருந்து போகக்கூடிய நரம்பு மண்டலம் இதோட முற்றிடுது. அதுக்கப்புறம் இரத்த நாளங்கள் கொண்டு போகுது, இருதயத்துக்கு கொண்டு போன இரத்த நாளங்கள். அதனால தான் நம்ம குங்குமம் வைக்கிறோம். இங்கே இருக்க குங்குமம் அம்பாலை சார்ந்தது. இந்த சிவன் திருநீரு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பு பூமியில் அழிய போகிற உடம்பு. அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, முன்னை இட்டதி முப்பிறப்பிலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்கம் மூழ்கவேன்னு சொல்வார் பட்டினத்து சுவாமிகள். அப்போ அன்னைக்கு கொடுத்தக்கூடிய அந்த சாப்பாடு அப்படிங்கிறது அந்த வெப்ப சலனம் அப்படிங்கிற சென்டிகிரேட் நம்மள்கிட்ட இருந்தால்தான் பசிக்கும். அப்போ குளிர்காலத்தில் ஏன் பசிக்கலை? நீங்கள் சாப்பிட்டோன்னு போய் குளிங்க, உடனே டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அந்த ஹீட்டு உங்கள் உடம்புல இருக்கணும். அதை கொடுத்தவள் பிறக்கும்போது கருவில் இருக்கும்போது அன்னை கொடுக்குறார் தொப்புள் கொடி உறவு. அதனால தான் ஒரு சில காலத்தில் தொப்புள் கொடி உறவு அழித்து உச்சிக்குழி மூடப்படுது. இந்த உச்சிக்குழி மூலமாக பிரணவப் பொருள் உள்ளே போகுது. நமக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியின் மூலமாக ஒன்று வேலை வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இங்கே இருக்கோம், இதுதான் கலெக்டர் தாசில்தார் எல்லாமே இங்கே நமக்கு. இதுக்கு மேலே பரம்பொருள் அங்கே ஒரு ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆட்சிக்குள்ளே இருக்க இதுதான் 4 யுகத்துக்கும் பெர்மனண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகள், அரசு அதிகாரிகள் எல்லாமே அவங்க தான். அவங்க மூலமாக பயணம் செய்யும் போதே இந்த உச்சிக்குழி மூடும் போதே உள்ளே போகுது. இது என்னைக்கு போகுது? இந்த உடம்பு இந்த மண்ணை விட்டு அழிய போகும்போதே இந்த உச்சிக்குழி மூலமாக நம்ம குளிப்பாட்டி சாமி முட்டு துண்ணூறு பூசி வாயு மூக்கு பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுறோம். அதனால தான் அவன் சொல்லாது இந்திரிய வயமயங்கி
இறப்பதற்கே காரணமாகிறார். இந்த 5 விதமான பஞ்சபூதங்களை ஆட்டுவிக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்ம அவயங்கள் மயங்கினாலதான் நான் இறப்பதற்கான காரணம் பூரா வருதுங்கிறார். பஞ்ச இந்திரியங்களை அடக்கக்கூடிய தன்மையை யார் ஒருத்தன் கட்டுக்கிறானோ அங்க அந்த வேலையா இல்லா பட்டதாரியாக நாம் அமர்கிறோம், மௌனத்தில் திளைக்கிறோம். இறைவன் அப்ப அங்க வந்துகிறார். எல்லாத்தையுமே கண் பார்க்குது, செவி கேட்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் அங்கே கூடிய அமைப்பில் வந்த உடனே நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் திளைக்கிறோம். அப்போ பஞ்ச இந்திரியங்களை அடக்கும் போது நமக்கு எல்லா விதமான வல்லையும் பெருமான் கொடுத்துட்றார். பெருமான் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதே தங்க கிண்ணத்தையும் கொடுக்குறாங்க, மண் கிண்ணத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாறின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலலைந்தும் வழியடைத்த அமுதேங்கிறார். 5 இந்திரியங்கள் என்னைக்கு இருக்கும்போதே உள்ளவா என்னை காண வந்து அருளாய் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறார். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் அச்சர மந்திரமாக 1,00,000. நீங்கள் ஒரு இடத்துல 51 பதிகம் படிச்சுட்டீங்கன்னா 1,00,000 அக்ஷரம். வேதத்தில் 1,00,000 அச்சர மந்திரம் 1,00,000 அர்ச்சனை பண்ணதுக்கு சமம். அந்த இடத்துல திருவாசகம் மங்கியிருக்கும். இப்படி ஜியு போப்பு இந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது அவர் போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறார், இந்த வேதத்தை கற்றுக்கூட துருக்கி மொழியை போய் கற்றுக்க போகிறார். இந்த துருக்கி மொழியை கற்றுக்க போகும்போது எனக்கு தமிழ் நிறையா கற்றுக்கொடு, திருவாசகத்தினுடைய பயனை சொல்லி கொடுங்கிறார். இவர் அதே மாதிரி ஆங்கிலம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார், துருக்கி மொழியை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார். கடைசியில் அன்னைக்கு அவர் உயிர் பிரிய போகும்போது அந்த அடைக்கலப்பத்தினுடைய பொருளை கற்றுக் கொடுக்குறார். இதையே ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டார். அதனால் அந்த அடைக்கலப்பத்துக்கும் போது அதில் நீர் உலாவதற்கான பதிகம், அதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கான பதிகம். ரமண மகரிஷி ஒரு நாள் உணவு எடுத்துக்கிட்டதில்லை. தன்னுடைய தாய் இறந்தவன அன்னைக்கு பசிக்குது சோறு கொண்டாங்கிறார். என்னடா அம்மாவை உள்ளே போட்டு ஒரு நாள் அம்மா வரும்போது நீ வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற, நீ வந்த வழியில் நீ போ, நான் வந்த வழியில் நான் போறேங்கிறார். அப்படிப்பட்டவர் அம்மா இறந்தவொன்னே சாப்பாடு கேட்குறார். என்னடா ஒரு மகான் தாய்க்கு ஈமக்கிரியை பண்ணால் சாப்பாடு சாப்பிட்றவங்களே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ சொல்கிறார், திருவாசகத்தை சிவபுராணம் படிக்க சொல்கிறார். முதல்ல திருவாசகத்துக்கு பேர் சிவபுராணம். திருவாசகம்ன்ற பேரை மாணிவாசகர் வைக்கவே இல்லை. தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியமேன்னு சொன்னார். ஜியு போப் ஒரு இங்கிலாந்துக்காரன் சொல்கிறேன்.